வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வில்லியனூரில் சமூக ஆர்வலர் சக்திவேல் என்கிற பெட்டிஷன் ரமேஷை தாக்கிய மர்ம நபர்கள் வில்லியனூர் போலீசாரால் கைது. சம்பவத்திற்கு முக்கிய காரணமான குற்றவாளியை கைது செய்ய கோரி சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கும் வகையில் அறிவித்த பந்த் போராட்டத்தை மேற்கு காவல் கண்காணிப்பாளர் ரெட்டி சமரசம் செய்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி பிஜேபியின் அமைப்பு தேர்தல் நிறைவடைந்த நிலையில் 25 தொகுதிகளுக்கு தலைவர்கள் நியமனம். பாஜக தலைவர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வாழ்த்து. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியில் வாகன திருட்டில் ஈடுபட்டவர்கள் போலீசாரால் கைது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வில்லியனூரில் சமூக ஆர்வலர் சக்திவேல் என்கிற பெட்டிஷன் ரமேஷை தாக்கிய மர்ம நபர்களை வில்லியனூர் போலீசார் கைது செய்தும் சம்பவத்திற்கு முக்கிய காரணமான குற்றவாளியை கைது செய்ய கோரி சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கும் வகையில் அறிவித்த பந்த் போராட்டத்தை மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி சமரசம் செய்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் தில்லை நகரை சேர்ந்தவர் சக்திவேல் என்கிற பெட்டிஷன் ரமேஷ். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சி கார்த்தி என்கிற கார்த்திகேயனுக்கும் சொத்து தகராறு, முன்விரோதம் ஏற்பட்டு நீண்ட நாட்களாக பிரச்சனை நிலவி வந்தது. இதனையடுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மூப்பனார் காம்ப்ளக்ஸ் சார் பதிவாளர் அலுவலகம் அருகே பத்திர எழுத்தல் அலுவலகம் வைத்துள்ள பெட்டிஷன் ரமேஷின் அலுவலகத்திற்கு சிசிடி கார்த்தி அடியாட்களை வைத்து பெட்டிஷன் ரமேஷை சரமாரியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனால் படுகாயம் அடைந்த ரமேஷ் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று குற்றவாளிகளை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சம்பவத்திற்கு தூண்டுதலாக இருந்த சிசிடி கார்த்திகேயன் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பெட்டிஷன் ரமேஷின் ஆதரவாளர்கள் கடையடைப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தனர். இதனால் வில்லியனூர் பகுதி முழு கடையடைப்பை போஸ்டர் மூலம் அறிவிப்பை வெளியிட்டு இருந்ததை தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக கணுவாப்பேட்டையில் கூடியிருந்த பெட்டிஷன் ரமேஷ் ஆதரவாளர்கள், வன்னியர் சங்க அமைப்புகள் கூட்டம் கூடியிருந்ததை கேள்விப்பட்ட எஸ்பி வம்சிதர் ரெட்டி பாதிக்கப்பட்ட நபரின் இடத்திற்கு நேரடியாக சென்று, நீங்கள் அளித்த புகார் அடிப்படையில் குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இதற்கு உடந்தையாக இருந்த நபர்கள் மீது வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டாம் என எஸ்பி கேட்டுக்கொண்டதன் பேரில் போராட்டமானது கைவிடப்பட்டது. மேலும் வில்லியனூரில் அறிவிக்கப்பட்டிருந்த கடையடைப்பு பந்த் போராட்டத்தால் பதட்டமான சூழல் நிலவியதால் வில்லியனூர் பகுதி முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பிஜேபியின் அமைப்பு தேர்தல் நிறைவடைந்த நிலையில் 25 தொகுதிகளுக்கு தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பாஜக தலைவர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை மாநில பாரதிய பாஜகவுக்கு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய அமைப்பு தேர்தல் நடந்து வருகிறது. தேர்தல் பொறுப்பாளராக வானதி சீனிவாசன் எம்எல்ஏ நியமிக்கப்பட்டு அவர் புதுவை வருகை தந்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனைகள் நிறைவடைந்த நிலையில் முதல் கட்டமாக 25 தொகுதிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டனர். தேர்தல் நடத்தும் அதிகாரியான அகிலன் நேற்று பெயரை வெளியிட்டார். அதன்படி மண்ணாடிப்பட்டு தலைவராக அனுசியா நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் திருபுவனை அம்ரீஷ், ஊசுடு முரளி, மங்களம் சபரி கிருஷ்ணன், வில்லியனூர் சுந்தர், உழவர்கரை கோவிந்தராஜ், கதிர்காமம் தினேஷ், இந்திரா நகர் அருள்ஜோதி, தட்டாஞ்சாவடி கவிதா, காமராஜர் நகர் கோகுலகிருஷ்ணன், காலாப்பட்டு அசோக்குமார், முத்தியால்பேட்டை திருவேங்கடம், ராஜ்பவன் முருகன், உப்பளம் ஜெயபிரியதர்ஷினி, உருளையன்பேட்டை சக்திவேல், முதலியார்பேட்டை புவனேஸ்வரி, அரியாங்குப்பம் வசந்தராஜா, மணவெளி பிரகாஷ் என்கிற லட்சுமிகாந்தன், நெட்டப்பாக்கம் சக்திவேல், பாகூர் விநாயகபாபு, மாஹே பிரபு குமார் ஞானம், யானம் வெங்கடசாமி ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். புதியதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு பாஜகவின் மாநில தலைவர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி இடையார்பாளையம் மற்றும் டோல்கேட் பகுதியில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இடையார்பாளையம் கிராமத்தில் பள்ளிக்கூட வீதி தார் சாலை அமைக்கும் பணி, இடையார்பாளையம் மல்லிகாம்பாள் நகர் பகுதியில் மண் சாலை அமைக்கும் பணி, அதனைத் தொடர்ந்து
மணவெளி டோல்கேட் கிராமத்தில் உள்ள மங்கள் அவென்யூ பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணி ஆகியவை மொத்தம் 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் நடைபெற்றன. இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு அந்த பகுதிகளுக்கு சென்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் திருமதி சரஸ்வதி, சுரேஷ், மாவட்ட தலைவர் சுகுமாரன், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், இடையார்பாளையம் பகுதி ஆதிமூலம், நாகராஜ், சிவபாலன், ராஜாராமன், சீனிவாசன், ராம்குமார், குணாநிதி, விஜயகுமார், டோல்கேட் பகுதி எஸ்விஎஸ் குமரன், என்எஸ்கே செழியன், கலைவாணன், வேலாயுதம், பிரியா, மூர்த்தி, சக்திவேல், சேகர், உஷா, பிரபாகரன், பாலகுரு, ராமலிங்கம், நந்தகோபால், சதீஷ் மற்றும் அந்தந்த பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை பகுதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணியை சம்பத் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜெகதாம்பாள் தோட்டம் தெரு, சொக்கநாதன் படையாச்சி வீதி, அப்பாவு நாயக்கர் வீதி மற்றும் வாரக்காரர் வீதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு 24,53,550 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் சம்பத் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள 16,000 குடும்பங்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்புகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் தனது சொந்த செலவில் தொகுதி மக்களுக்கு கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் தொகுதி மக்களுக்கு கரும்பு, பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச கரும்பு மற்றும் பச்சரிசி, வெல்லம், பச்சை பருப்பு, சர்க்கரை, முந்திரி, திராட்சை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு பையை வழங்கி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள சுமார் 16,000 குடும்பங்களுக்கு வீடு வீடாக சென்று கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனிருந்தனர். தொடர்ந்து தொகுதி முழுவதும் அனைத்து வீடுகளுக்கும் கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் தொகுதி செயலாளர் ராஜா, அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா மற்றும் வார்டு செயலாளர்கள் ரமேஷ், ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். விநாயகம்பட்டு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. அரசு தொடக்கப்பள்ளி விநாயகம்பட்டில் மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாலமுருகன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கிராம நிர்வாக அதிகாரி பக்கிரி பூர்ணச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார். இவ்விழாவில் பள்ளியின் ஆசிரியைகள் திருமதி வானதி, திருமதி விசாலாட்சி, திருமதி ஜெயஸ்ரீபா, திருமதி கிருத்திகா, திருமதி தமிழ் தென்றல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியில் வாகன திருட்டில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பகுதியில் மட்டுமன்றி கிராமப்புறங்களிலும் சமீப காலமாக இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி திருட்டு போனது. இது தொடர்பாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனுக்கு புகார் வந்தது. புகார்களை அடுத்து வாகன சோதனையை தீவிரப்படுத்த போலீசாருக்கு அவர் உத்தரவிட்டார். அதன் பேரில் எஸ்பி வம்சிதா ரெட்டி மேற்பார்வையில் நெட்டப்பாக்கம் வட்டார இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், எஸ்ஐ வீரபத்திரன் தலைமையிலான போலீசார் நேற்று தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது திருவண்டார்கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அந்த வழியாக பைக்கில் வேகமாக வந்த வாலிபரை மடக்கி பிரித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் வண்டிக்குரிய ஆவணங்களை கேட்டனர். அதற்கு வாகனத்திற்கு உண்டான ஆவணங்கள் அவரிடம் இல்லை.
அப்போது அவர் ஓட்டி வந்தது திருட்டு மோட்டார் சைக்கிள் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று அதிரடியாக விசாரணை நடத்தினர். விசாரணையில் கோட்டக்குப்பம் அன்சாரி மகன் சலீம் என்பது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் திருபுவனையில் 3 பைக், வளவனூரில் 2 பைக், முதலியார்பேட்டையில் 1 பைக்குகளை திருடி கோட்டக்குப்பம் ஜாகிர் உசேன் மகன் கமாலுதீன், முகமது அனிஃபா மகன் ஷேக் மோதீன் ஆகியோரிடம் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் ஓட்டி வந்த பைக் மட்டுமின்றி விற்பனை செய்த மேலும் 5 வண்டிகளையும் கைப்பற்றினர். பின்னர் அவர்களை மாஜிஸ்திரேட் முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த மோட்டார் சைக்கிள் திருட்டு குறித்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநில பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக புதுச்சேரி முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து புதுச்சேரியில் உள்ள பழங்குடி மக்களுக்கு பல்வேறு உயர் சாதிகள், பழங்குடி மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் குறித்தும் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க மனு கொடுக்கப்பட்டது. மேலும் பழங்குடி மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் நபர்கள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்ட அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டது. கவிஞர் முனைவர் மு.மா. சச்சிதானந்தம் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் அறிவுச்சூரியன் அயோத்தியதாச பண்டிதர் விருது வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டின் தமிழ்நாடு அரசின் அறிவுச்சூரியன் அயோத்தியதாச பண்டிதர் விருது முத்தியால்பேட்டை PM ஸ்ரீ சின்னாத்தாள் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் தமிழ் விரிவுரையாளர் கவிஞர் முனைவர் மு.மா. சச்சிதானந்தம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 7/1/2025 அன்று சென்னையில் 2 லட்சம் ரூபாய் பொற்கிழியும் தங்கப்பதக்கமும் அவர் பெற்றுள்ளார். 2015ஆம் ஆண்டில் மத்திய அரசு பாரத் சேவக் சமாஜ் வழங்கிய சிறந்த கவிஞர் விருதினையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் தமிழ் ஒலியின் இலக்கிய பேரவையின் நிறுவனராக செயலாற்றி வருகிறார். விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாநில செயலராகவும் இவர் பணியாற்றி வருகிறார். பல்வேறு கவிதை நூல்கள், கட்டுரை நூல்களை படைத்துள்ளார். கவியரங்கம், பட்டிமன்றம், உரையரங்கம், இசையரங்கம், நாடகம், பன்முகத்திறன் கொண்டவர். 2010ஆம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தலைமையில் கவிஞர் தமிழ் ஒலியின் வீராயி காவியத்தை பற்றி கட்டுரை வாசித்தார் என்பது சிறப்பாகும். எழுச்சி கவிஞர், கவிஞர் தமிழ் ஒலி விருது, செந்தமிழ் செம்மல் விருது, கவிச்சுடர் விருது, இலக்கிய விருது, பாவேந்தர் பற்றாளர் விருது போன்ற பல்வேறு விருதுகளை இவர் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோயில் பகுதியில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் சேதம் அடைந்த மின்கம்பங்களை மாற்றும் பணியினை தொகுதியின் MLA அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள முருகன் கோவில் தெரு, சிவன் கோயில் தெரு, ஜெயராம் நகர் ஆகிய பகுதிகளில் நிலவி வரும் குறைந்த மின் அழுத்த பிரச்சனையை சரி செய்யும் பொருட்டும் மற்றும் சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றவும் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் சீரிய முயற்சியால் 4,36,687 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இதற்கான பூமி பூஜை விழா நேற்று புதன்கிழமை காலை திருவண்டார்கோவில் சிவன் கோயில் அருகில் நடைபெற்றது. இதில் திருபுவனை இணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் மற்றும் திருவண்டார்கோயில் இளநிலை பொறியாளர் பழனிவேலு, மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் நேரு போலி பத்திரப்பதிவு தொடர்பாக மாவட்ட பதிவாளரை கண்டித்து சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார். புதுச்சேரி அரசு பத்திரப்பதிவு துறையில் நடைபெறும் ஊழல், போலி பத்திரங்கள் பதிவு செய்தல் இவைகளை கண்டித்து மாவட்ட பதிவாளர் அவர்களை கண்டித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி மற்றும் புதுச்சேரி பொதுநல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக அவர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களுக்கும் துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் மனு ஒன்றை அளித்துள்ளனர். அந்த மனுவில்
முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் வசிக்கும் விதவை தாயின் மகன்களான அஸ்வின் சுந்தர் மற்றும் அனுராஜ் இவர்களின் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை போலி ஆவணங்கள் மூலம் அரசியல் பலம் கொண்டவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் துணையோடு பத்திரப்பதிவு செய்து அந்த சொத்தை அபகரிக்க முயல்வதாகவும், சொத்தை பத்திரப்பதிவு செய்து இருப்பதை அறிந்த சொத்துக்கு உடையவர்கள் இது சம்பந்தமாக சார் பதிவாளரை நேரில் சந்தித்து கேட்டதற்கு அவர் பதில் கூற முடியாமல் திணறியதாகவும், இது குறித்து அவர்கள் மாவட்ட பதிவாளரிடம் 28/11/2024 அன்று மனு கொடுத்த போது அவர் அதனை பெற தாமதப்படுத்தி இருக்கிறார் என்றும், இப்போது புதுச்சேரி பத்திரப்பதிவு துறைக்கு மாவட்ட பதிவாளராக இருப்பவர் பெயரில் பல்வேறு புகார்கள் வந்து கொண்டிருப்பதாகவும், இவர் பல முறைகேடான லஞ்சம் பெறும் செயல்களில் குறியாக இருப்பதாகவும், இவர் பதவிக்கு வந்ததில் இருந்து பல போலி பத்திரங்கள் பதியப்பட்டதாக தகவல்கள் வந்துள்ளதாகவும், இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் புகார் அளித்த பிறகு சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்துள்ளதாகவும், இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் சர்வரில் ஏற்படும் பிரச்சனை, மின்தடை, ஜெனரேட்டர் வேலை செய்யவில்லை என்று, இதனால் பத்திரப்பதிவு தடைபடுவதாகவும், பொதுமக்களும் வெளியூரில் இருந்து பத்திரப்பதிவு செய்ய வருபவர்களும் பத்திரப்பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்படுவதாகவும், இதனால் வெளிநாட்டில் இருந்து வரும் சிலர் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் திரும்பி செல்வதாகவும், இதனால் அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் பலமுறை மாவட்ட பதிவாளருக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அங்கீகாரம் பெற்ற பத்திர எழுத்தாளர்கள் 16/12/2024 அன்று போராட்டம் நடத்தியதாகவும், மாவட்ட பதிவாளரின் இந்த போக்கு இவர் பணிபுரிந்த அனைத்து துறைகளிலும் எதிரொலித்து வந்து கொண்டிருப்பதாகவும், இப்படிப்பட்ட மாவட்ட பதிவாளர் பத்திரப்பதிவு துறையில் இருப்பது வெட்கக்கேடானது என்பதும், இவர் ஏற்கனவே பணிபுரிந்த இடங்களில் செய்த முறைகேடுகளையும், தற்போது இவர் வகிக்கும் பதவிக்கான சட்டப்பேரவை செயலர், சபாநாயகர் தனி செயலர் மற்றும் மாவட்ட பதிவாளர் ஆகிய பதவிகளில் இருந்து கொண்டு இவர் இதுவரை செய்த முறைகேடுகளை விசாரிக்க ஏதுவாக IAS அதிகாரிகளின் தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும், இதற்கு இடையில் தகுதியான அதிகாரியை மாவட்ட பதிவாளராக உடனடியாக நியமிக்க உத்தரவிடுமாறும் அந்த மனுவில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பாக்கீரபாளையம், திப்புராயப்பேட்டை, சேனாம்பாளையம் மின்துறை அலுவலகத்தில் இருந்து திப்புராயப்பேட்டை சுடுகாடு வரை சாலை இருபுறமும் எல்வடிவ வாய்க்கால் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கீழ் நகராட்சி மூலம் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் மற்றும் இளநிலை பொறியாளர் சண்முகம் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் பணிகளுக்காக தோண்டப்பட்ட சாலைகளை பேட்ச் ஒர்க் செய்து கொடுக்கும்படி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டதின் பெயரில் அதனையும் அதிகாரிகள் சரி செய்து கொடுத்தனர். இந்நிகழ்ச்சியின் போது தொகுதி செயலர் சக்திவேல், பிராங்க்லின், தினேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வில்லியனூரில் சமூக ஆர்வலர் சக்திவேல் என்கிற பெட்டிஷன் ரமேஷை தாக்கிய மர்ம நபர்கள் வில்லியனூர் போலீசாரால் கைது. சம்பவத்திற்கு முக்கிய காரணமான குற்றவாளியை கைது செய்ய கோரி சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கும் வகையில் அறிவித்த பந்த் போராட்டத்தை மேற்கு காவல் கண்காணிப்பு சிதர் ரெட்டி சமரசம் செய்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி பிஜேபியின் அமைப்பு தேர்தல் நிறைவடைந்த நிலையில் 25 தொகுதிகளுக்கு தலைவர்கள் நியமனம். பாஜக தலைவர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வாழ்த்து. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியில் வாகன திருட்டில் ஈடுபட்டவர்கள் போலீசாரால் கைது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.